தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 5வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு தேசத்தை, ஒரு நகரத்தை என்று சொன்னால் அது எருசலேம் நகரத்தை, அது இஸ்ரேல் தேசத்தை என்று சொல்லலாம். காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எருசலேம் நகரம் கர்த்தருடைய நகரம், அது மகாராஜாவினுடைய நகரம். அது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாராம். எந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? சங்கீதம் 128 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான்? ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார், உன் மனைவி வீடோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசினாலும் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். குடும்பத்துல ஒரு மனதை குறித்து இந்த ஆசீர்வாதங்களில் உணர முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தை எப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் இருக்கிற பொழுது. எந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே போய் கொண்டு இருப்பார். அந்த குடும்பத்துல வேதனை இருக்காது, அந்த குடும்பத்துல கடன் இருக்காது, அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் என்பது ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாப்பார். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனாலே அந்த குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும். ஆசீர்வாதத்திற்கு ஒரு பெரிய வழி, ஒரு பெரிய காரணம் ஒரு மனம்தான். ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று ஆண்டகத்தம் பண்ணி இருக்கிறார். காரணம், ஒரு மனதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கிறது ஒரு மனம்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்துல ஒரு மனதோடு இருங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் இருக்கட்டும், கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் இருக்கட்டும். பிரிவினையை அனுமதிக்க வேண்டாம். குடும்பத்துல பிரிவினை இருக்குமானால் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். குடும்பத்துல பிரிவினை இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்துல கிரியை செய்ய முடியாது. ஒரு மனம் இருக்கிற பொழுது அந்த குடும்பமே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினால் செழித்தோங்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் சீயோனிலிருந்து ஆசீர்வதியும். இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணட்டும். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா குறைகளை வெளியேற்றி கர்த்தருடைய மனதிற்கு இவர்கள் மேல இறங்கி வரட்டும். உடைய சமாதானத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இவர்களை தொட்டு உதவி செய்யும். இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும். கர்த்தருடைய மனதிற்கும் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உடைய சமாதானத்தினால் இவர்களை நிரப்பும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்னீரே. எருசலேமின் வாழ்வு சமாதான வாழ்வு அல்லவா? என் தெய்வனே, இவர்களுக்கு அந்த சமாதானத்தை கட்டளையிடும். கர்த்தருடைய மனதிற்கும் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். மகிமை கனம் துதி மக்கே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.